விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிச்சு வேலை செய்யணும்னு வச்சுங்க. அது எந்த பணியாக இருந்தாலும் நீதியோடும் உண்மையோடும் நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம வேலை செஞ்சாலே போதும். அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற மாதிரி. அப்போ இந்த நீதியோடும் உண்மையோடும் நம்ம இருக்கும்போது பல எதிர்ப்புகள் நமக்கு வரும், பல சவால்கள் வரும். அதையெல்லாம் நாம கடந்து நாம இப்படிதான் இருப்போம் நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ அந்த நேரத்துல பலரையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மண்டை இழுக்க முடியும். பல நேரத்துல சொல்லுவாங்க மக்கள் இவங்களுக்கு பிழைக்க தெரியல, பிழைக்க தெரியாதவங்க, எவ்வளவு பெரிய ஜாப்ல இருக்கிறாங்க, இவங்க நினைச்சா நல்லா சொகுசா வாழலாமே, அதையெல்லாம் விட்டுட்டு நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு இவர்களும் வாழாம மத்தவங்களுக்கும் அனுபவிக்க முடியாம தடையா இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த உலகம் பேசுங்க. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. உலகம் எப்படி இருந்தாலும் பேசுவாங்க, வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசுவாங்க. அதை பத்தி நம்ம உலகத்தாரை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். கடவுளுக்காக நம்ம எப்பவுமே நீதியோடு மனசாட்சிக்கு பயந்து நம்ம வாழ்வை நம்ம கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பை கடமையை நம்ம நிறைவேற்றணுங்க. ஏன்னா விண்ணுலகில நமக்கு அதுக்கான பலன் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொன்றாய் கணக்கு எழுதப்படும் இல்லையா? இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாவோட ஒரு கடற்கரைக்கு போறான். நல்ல ஒரு மாலை நேரம். அந்த பீச்சுக்கு அந்த இடத்துல போக நல்ல அலைகள்லாம் வருது. அப்ப அந்த அலைகளோட அவன் நின்று அதை ரொம்ப சந்தோஷமா இயற்கை ரசித்து கொண்டிருக்கிறான். அந்த தன்னுடைய கால்கள் எல்லாம் அந்த தண்ணீரிலே நினைவதை கண்டு அவன் துள்ளி மகிழ்ந்து கொடுக்கிறான். அந்த நேரத்துல மீன்கள் ஒவ்வொன்றா அப்படி வருது. அதை வரும்போது என்ன செய்யறேன்னா, அங்க இருந்த அந்த சின்ன சின்ன நண்டு, மீன், நத்தைகள் இதெல்லாம் என்ன பண்ண சின்ன சின்ன உயிரினங்களை மீண்டும் அந்த தண்ணீரை தூக்கி தூக்கி போடுறான். அப்போ அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏன் நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல அது வெளியில வந்தா தண்ணீரிலிருந்து வெளியில வந்தா செத்து போயிரும், நான் அதை காப்பாத்துறேன் அப்படின்னா. உடனே அப்பாக்கள் தான் ரொம்ப நல்லா தெளிவா பேசுவாங்க இல்லையா? உடனே அந்த அப்பாக்கு சொல்றாரு, சரி இந்த பீச்ல வர மீன் இந்த இடத்துல நீ காப்பாத்துற மாதிரி எத்தனை மீனை நீ காப்பாத்த முடியும்? நிறைய பீச் இருக்கு, அவ்வளவு மீனை நீ காப்பாத்த முடியுமா? அவ்வளவு உயிரினத்தை நீ காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் குட்டி பையன் சொன்னானா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல என்னால இயன்றதை காப்பாற்ற நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப பாருங்க, அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க, ஆனா ஆத்துமா வாழ்விலே அவர்கள் தொய்ந்து போயிருக்கிறாங்க, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் மடிந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவர்களை புதுப்பிக்கிறதுக்காக அவர் மீண்டும் அந்த அவருடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட நாம கருவியா செயல்படணுங்க. அப்போ அவர்கள் எப்படியாவது போட்ட நாம எப்படியாவது வாழறோம் அப்படி இல்லை. நம்முடைய வார்த்தைகள் அல்லது நம்முடைய வாழ்வு ஒருவரையாவது மாற்ற வேண்டும் இந்த உலகத்துல இல்லையா? அப்ப அதற்கான முயற்சியை நாம மேற்கொண்டு நம்ம செயல்படும் போது நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்கான பணிகளை நாம செய்வோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்ப ஆண்டவருக்காக உகந்த வாழ்க்கை வாழ அநேகர் நம்ம ஆண்டவருக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோமா? முதலாவது நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிறரையும் மண்டை கொண்டு வர எங்களுக்கு நீர் உந்துதலை தாரும். மீட்பரேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.